தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்தமான தூய தொழுகையை காணொளி வாயிலாக இல்லங்களிலிருந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறோம். நாம் அனைவரும் ஆண்டவரை தொழுவோமாக. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. ஜெபம் செய்வோம். ஓய்வு நாளிற்கு ஆண்டவராக இருந்து எங்கள் வாழ்வனைத்திலும் எங்களுக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின் அதிகாலை பொழுதிற்காய் நாங்கள் உம்மை போற்றுகிறோம். எங்கள் ஆண்டவர் மட்டுமாக எங்களை வழிநடத்தி எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய வாழ்க்கையிலே எப்போதும் உடனிருந்து பாதுகாத்து பராமரித்து வருகிற தயவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம்.
இந்த நாளின் இந்த ஆராதனையின் தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். தங்களுடைய இல்லங்களிலே இருந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்து தரல வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனையிலே நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கின்ற திருமறையின் வசனங்கள், சிந்திக்கின்ற தியான பகுதிகள், ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் செவி சாய்த்து எங்கள் ஒவ்வொருவரையும் அபிரிதமாய் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்து தரல வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் தூய ஆவியானவருடைய அருள் பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு கூட இருந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பரமபிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து ஞானப்பாடல் புஸ்தகத்திலே 41வது ஞானப்பாடலை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 41, பழைய பாடல் புத்தகத்திலே 6வது பாடல். தூய 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 திரியேக தேவா என்று ஆரம்பிக்கின்ற 41வது ஞானப்பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். நூற்றி 130வது சங்கீதத்தை நாம் இணைந்து வாசிப்போம். சங்கீதம் 130. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு
உம்மிடத்தில் மன்னிப்புண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்து காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்கள் நின்றும் மீட்டுக் கொள்ளுவார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த வேளையிலே முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய குறைவுகளுக்காக நாம் மனம் வருந்துவோம், ஜெபம் செய்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே இல்லங்களிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே நம்முடைய குறைவுகளுக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து மனம் வருந்துவோமா? இன்றைக்கு உலக சூழ்நிலைகளை நாம் புரிந்து கொண்டிருக்கின்ற போது நோய் தொற்றின் காரணமாக அநேகம் பேர் தங்கள் ஜீவனை இழந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நம்மில் இருக்கின்ற குறைவுகளை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கு நாம் அழைக்கப்பெறுகின்றோம். நமகத்தாக இருக்கின்ற பாவங்கள் ஒருபோதும் நம்மை வாழ்விற்கு நேராக அழைத்து சென்று விடாதபடி அது மரணத்திற்கு நேராகவே அழைத்து சென்று விடும் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே மனத்தாழ்மையோடு நம்முடைய குறைவுகளையும் குற்றங்களையும் நாம் அறிக்கை செய்து விட்டு விடுவோமா? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்ற போது, உங்களுக்கும் உங்கள் ஆண்டவருக்கும் இடையே இருக்கின்ற பெரிய ஒரு பிரிவிற்கு காரணமாக இருப்பது உங்களுடைய அக்கிரமங்களே என்று சொல்லுகின்றார். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய குற்றங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் மனம் வருந்துவோம். ஆண்டவர் குடும்ப உறவுகளை இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தந்து இம்மட்டுமாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற போது குடும்பங்களுக்கு விரோதமாக செயல்பட்ட தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. பெற்றோருக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், அயலகத்தாருக்கு விரோதமாய், சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய், நண்பர்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை நேசிக்கிறவர் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பரிசுத்தமான இந்த வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே மனத்தாழ்மையோடு கூட ஒப்பு கொடுத்து, அன்பின் ஆண்டவரே, என் பாவத்தை எனக்கு மன்னியும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து நம்முடைய பாவத்தை நாம் விட்டு விடுவோமா? பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கு உதவியாக, என் பாவம் மகா கொடிதென்றுணர்ந்தேன், உம் பாதம் விழுந்து அழுதேன் என்று சொல்லி பக்தன் பாடின பாடலை நாமும் பாடி நம்முடைய குறைவுகளுக்காக நாம் மனம் வருந்துவோமே. என் பாவம் மகா கொடிதென்றுணர்ந்தேன், என் பாவம் மகா கொடிதென்றுணர்ந்தேன், உம் பாதம் பணிந்து விழுந்தழுதேன், மன்றாடி மகா மனஸ்தாபம் கொண்டேன், மன்றாடி மகா
மனஸ்தாபம் கொண்டேன். என் பாவம் மன்னியும், என் பாவம் மன்னியும், என் பாவம் மன்னி தருளும் இயேசுவே. என் பாவம் மன்னியும், என் பாவம் மன்னியும், என் பாவம் மன்னி தருளும் இயேசுவே. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளையும் வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போமாம். கடந்து வந்த பாதைகளிலும் கண்ணின் கண்மணிகளைப் போல ஆண்டவர் நம்மை பாதுகாத்து பராமரித்து ஆபத்துக்கள் நம்மை சூழ்ந்திருந்த போதும் நம்மை கைவிட்டு விடாதபடி உள்ளங்கை பத்திரமாக ஆண்டவர் பாதுகாத்தாரே, அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி பலிகளை ஏறெடுப்போம். நல்ல உறவு நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ள ஆண்டவர் கிருபை செய்து அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஏற்ற நன்மைகளை தந்து இம்மட்டுமாக ஆண்டவர் நம்மை வழிநடத்துகின்றாரே, அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். வாழ்க்கையிலே கஷ்டங்கள் பிரயாசங்கள் மத்தியிலும் கைவிடாத நேசராய் நம் பக்கமாக இருந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் நம்மை ஆற்றி தேற்றி நம்மை சூழ்ந்து நின்ற வேதனையான தருணங்களிலும் கைவிட்டு விடாதபடி ஆண்டவர் நம்மை வழிநடத்தினாரே, அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி பலிகளை ஏறெடுப்போமாம். ஆண்டவர் தந்திருக்கிற அன்பு பெற்றோருக்காய் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற அன்பு பிள்ளைகளுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கின்ற சகோதர சகோதரி உறவுகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா. எந்த சூழ்நிலையானாலும் குடும்பமாய் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நம் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கின்றாரே, அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய நன்றி பலிகளை ஒன்று திரட்டி ஆண்டவர் நமக்கு கற்பித்த அந்த ஜெபத்தை தாழ்மையோடு கூட நாம் ஏறெடுப்போமே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். இப்போது இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24வது அதிகாரம், வசனங்கள் 44 முதல் 49 முடிய. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் என்பதே. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.
குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் ஆற்றல் வழங்குகிற தூய ஆவியராலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் தொழுகையை காணொலி வழியாக இல்லங்களிலிருந்து நாம் ஆராதிப்பதற்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற தருணத்திற்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மகத்துவமான திருப்பணியை நிறைவேற்றுகின்ற அருமையான அடியவர்களுக்கும் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளின் தியானத்திற்கென்று சொல்லி தெரிந்து கொண்ட திருமறை பகுதி நாம் படிக்க கேட்ட லூக்கா 24வது அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 24வது அதிகாரம் 49வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்து திருப்பணிகளை மேற்கொண்டார். பலவிதமான சவால்களும் இன்னல்களையும் சந்தித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே முடக்கிவிடலாம் அல்லது கல்லறையிலே அவரை முடக்கிவிடலாம் என்று சொல்லி தீய சக்திகள் மேற்கொண்ட முயற்சியை ஆண்டவர் முற்றிலுமாக தகர்த்து நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி தம்மை வெளிப்படுத்தினார். இந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கின்றவராக தம்முடைய சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தியும் நம்பிக்கை இழந்தவர்களாக, பழைய தொழிலை செய்வதற்காக வலையை எடுத்து செல்கிறவர்களாக, பின்னிட்டு செல்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் அவர்களை விட்டுவிடவில்லை. இந்த பகுதி அழகாக சொல்கிறதும், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று சொல்லி திருமறை சொல்கின்றது. இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பேராயத்தினுடைய பொருள் வெயிட்டிங் அப்பான் த ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்கின்ற பொருள் கொடுக்கப்படுகிறது. பரிசுத்தாவியினால் நிரப்பப்படுவதற்கு நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி தலைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வாழ்க்கையிலே மனிதன் பலவற்றிற்காக காத்திருக்கிறான். நல்ல எதிர்காலத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக, பணி உயர்வுகளுக்காக, நல்ல விளைச்சலுக்காக, வெற்றிக்காக, பாதுகாப்புக்காக மனிதன் காத்திருப்பதை நாம் காணலாம். செய்தித்தாளிலே ஒரு செய்தி ஒன்று இப்படி வந்தது. அவன் அவளுக்காக காத்திருந்தான். நாட்கள் மாதங்களாயின, மாதங்கள் வருடங்களாயின. என்னவர் வருவார் என்று சொல்லி காத்திருந்தான். ஆனால் நடை தளர்ந்து வேதனையோடு தான் இறந்து போன நிகழ்வு செய்தித்தாளிலே வந்தது. சில நேரங்களிலே காத்திருத்தல் ஏமாற்றத்தையும் தந்த அனுபவங்கள் உண்டு என்பதிலே ஐயமில்லை. நாம் திருமறையை திருப்பி பார்க்கின்ற பொழுதும் காத்திராமல் ஆத்திரப்பட்டவர்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போன நிலையையும் திருமறையிலே நாம் காணலாம். ஆபிரகாம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் கற்ப பிறப்பேன், உன் சுதந்திரவாளி என்றெல்லாம் ஆசீர்வாதங்களை பொழிந்தார். ஆனால் ஆபிரகாமும் சாராளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திராமல், வாக்குத்தத்தம் நிறைவேற பொறுமையோடு காத்திராமல், அடிமை பெண்ணாகிய ஆகார் மூலமாக பிள்ளை கிடைக்க திட்டமிட்டார்கள். அது அன்று ஏற்பட்ட பிளவு இன்றும் உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது என்பதிலே ஐயமில்லை. பார்வோன் வீட்டிலே வளர்க்கப்பட்ட மோசே இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க போகிறவன் தான் என்பதை அறிந்திருந்தும் ஆத்திரப்பட்டு
மாம்ச வைராக்கியம் கொண்டு எகிப்தியனை கொன்று மணலிலே புதைத்தான். இதை கேள்விப்பட்ட உடனேயே தப்பி ஓடி மீதியான் தேசத்திலே தங்கியிருந்தான். காத்திராமல் ஆத்திரப்பட்டது நிமித்தமாக தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு 40 ஆண்டுகள் ஆயின என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்னும் அரசர்களிலே முதல் அரசன் சவுல், கில்காலிலே சாமுவேல் தீர்க்கதரிசி அழைத்து அந்த பலி இடும்படியாக அழைக்கப்பட்ட பொழுதும் காத்திராமல் தீர்க்கதரிசி வருவதற்கு தாமதித்த உடனேயே சவுல் சென்று சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். ஆண்டவர் ராஜ்ய பாரத்தை அவனிடத்திலிருந்து விலக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நாம் நன்மையானவைகளை எதிர்நோக்கி காத்து நிற்கிறோம். யோபுவனுடைய பொறுமையும் இன்னும் கடவுளுடைய சாந்தமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 3 உண்மைகளை நான் துரிதமாக சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இங்கு இறைவனுடைய வல்லமையை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு இவர்கள் காத்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 5ஆவது வசனத்தை நாம் திருப்பி பார்க்கின்ற பொழுதும், அதாவது ஆதி திருச்சபை விசுவாசிகள் சீடர்கள் மேல் வீட்டறையிலே ஒன்றுபட்டிருந்தார்கள். அவர்கள் ஒன்றுபட்டு இருந்த பொழுதும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லி திருமறை சொல்கின்றது. இங்கும் நாம் பார்க்கின்ற பொழுது சீடர்கள் ரோமர்களுக்கும் வேத பாரகர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் அஞ்சி அரை கதவை இறுகப் பூட்டி அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக காத்திருந்த பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த சீடர்களும் மேல் வீட்டறையிலே குழுமி இருந்தவர்களும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவர் உயிருடன் இருக்கிறேன் என்று சொல்லி தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். கட்டளையிட்டிருந்தார், நீங்கள் புறப்பட்டு சென்று உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டிருந்தார். இந்த மகத்துவமான ஊழியத்தை செய்வதற்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகின்ற அனுபவம் தேவை என்பதை திருமறை ஆழமாக நமக்கு கற்றுத்தருகின்றது. நாம் அதை படித்து பார்க்கின்ற பொழுதும் காற்று, நெருப்பு, மழை, பனி, எண்ணெய் இவைகளெல்லாம் உருவகப்படுத்தப்பட்டு இனம் மொழி கடந்து அருட்பணி செய்வதற்கென்று சொல்லி அவர்களை உந்தி தள்ளிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நோய் தொற்று அதிகமாக நிரப்பி இருக்கின்ற இச்சூழலிலே நாம் இல்லங்களிலே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி காத்திருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். உண்மையிலேயே விலகியிரு, விழித்திரு இவைகளெல்லாம் நம்மை சிந்திக்க தூண்டுகின்ற வாசகங்களாக இருந்து கொண்டு இருக்கிறது. எபிரேயர் 10:36 சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 2ஆவதாக நாம் பார்க்கின்ற பொழுதும் காத்திருந்தவர்கள் பலனடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 40ஆவது அதிகாரம் 31ஆவது வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி திருமறை சொல்கின்றது. ஒரு விவசாயி ஒருவர் தன்னுடைய விளைநிலத்திலே ஒரு பறவை கூடு கட்டி அதிலே முட்டை அடைகாத்து கொண்டிருப்பதை பார்த்தார். பார்த்தவர் பல நாட்களாயிற்று அதிலே 2 முட்டைகளும் லேசாக கீறல் விழுந்திருந்தது. இந்த விவசாயி அதற்கு உதவுவது போன்று அந்த வெடிப்பினை சற்று அகலப்படுத்தினார். ஒரு முட்டையினுடைய வெடிப்பினை அது அப்படியே அதிலேயே அந்த குஞ்சு இறந்து போய்விட்டது. மற்ற ஒரு முட்டை தானாகவே வெடித்து அழகிய பறவை வெளி வந்தது. சில நேரங்களிலே
பொறுமை இல்லாதது நிமித்தமாக நாம் பல இழப்புகளை, பல தீமைகளை சந்திப்பதற்கு அது நம்முடைய பொறுமை இன்மை காரணமாக இருக்கிறது என்பதிலே ஐயமில்லை. நாம் முறையாக படிக்க கேட்ட சங்கீதமும் இதைத்தான் நமக்கு சொல்கிறது. இரவு நேர காவலாளியை போன்று இரவு உறக்கமில்லாமல், உறுதி தளராமல், பொறுமையோடு எப்பொழுது விடியும் என்று சொல்கின்ற விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை போல என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. அப்படியானால் நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதோடு மட்டுமல்லாது இறை பலனை பெற்றுக்கொள்வதற்கு கடவுளுடைய சமூகத்திலே, நம்முடைய இல்லங்களிலே காத்திருந்து இறைவனுடைய பலனை பெற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். தாவீது அரசனை குறித்து நாம் அறிவோம். சவுல் தாவீதை கொலை செய்வதற்கு ஒரு வேட்டை நாயை துரத்துவது போல துரத்துகின்ற அனுபவம் ஒரு தருணம் கிடைத்ததும், இப்பொழுது இந்த சவுலை கொன்றுவிடலாம் என்று சொல்லி படை வீரர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது தாவீது சொல்கிறார், அபிஷேகம் பண்ணினவரை நான் கை வைக்க மாட்டேன். கர்த்தரின் வேலைக்கு பொறுமையோடு காத்திருந்து ஆட்சி பீடத்தை தக்க வைத்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 130, 5, 6 ஆகிய வசனங்களும் இதைத்தான் நமக்கு உணர்த்துகின்றது. நாம் திருமறையிலே ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம் சொல்கிறது, கழுகு உயர்வான இடத்திலே சென்று அப்படியே பொறுமையோடு காத்திருந்து தன்னுடைய இறக்கைகள் அது விழுந்து புது இறக்கைகள் முளைத்து புது பலனடைந்து புது ஆற்றலை பெற்று உயர்வாக பறந்து மகிழ்கிறது போன்று கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் பலனடைவார்கள் என்று சொல்லி திருமறை சொல்கின்றது. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுதும் காத்திருந்தவர்கள் சாட்சிகளானார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகின்ற பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகள் ஆவீர்கள் என்று சொல்லி திருமறை சொல்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பலனடைந்து சாட்சிகள் ஆனார்கள். சுவிசேஷம் உலகமெங்கும் அது பரவிற்று என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நம்முடைய பகுதிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள், இப்படி பலனடைந்து சாட்சி ஆனவர்களிலே சிலர்தான் நம்முடைய பகுதிக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தார்கள் என்பதிலும் ஐயமில்லை. ஏசாயா 49:23 சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருப்போர் எந்நாளிலும் எந்நிலையிலும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி திருமறை சொல்கின்றது. காரணம், இறைவன் மனு மக்கள் மீது நோக்கமாய் இருக்கிறார். தம்மை தேடுகிறவர்களுக்கும் அவர் பலன் அளிக்கக்கூடியவர், தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கும் நம்புகிறவர்களுக்கும் அவர் போதுமானவர் என்று சொல்லி திருமறை சொல்கின்றது. நீங்களோ அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருந்து ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு நீங்கள் பொறுமையோடு காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். ஆகவே இந்த பரிசுத்த தொழுகையிலே பலவிதமான கொள்ளை நோயினுடைய அச்சுறுத்தல்கள் நிறைந்த சூழலிலே பொறுமையோடு இறைவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து காத்திருந்து இறைபலனை பெற்று தொடர்ந்து வாழும் சாட்சிகளாக இந்த சமூகத்திலே வாழ்வோம். இறைவன் அதற்கு துணை செய்யட்டும் என்று சொல்லி வேண்டி இறை வார்த்தைகளை நிறைவு செய்கிறோம். இறையாசி நம்ம ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. ஆமேன். நாம் அனைத்துலக விசுவாசிகளோடு ஒன்றிணைக்கும் வண்ணமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக நாம் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் தூப்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர் தெழுந்தார். பரமண்டலத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார்.
அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உன்னை விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் சொரூபியாக இருந்தும் எங்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்டு ரட்சிக்கும்படி இந்த உலகத்திலே கடந்து வந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிருபையாக தந்த இந்த ஆராதனை வேளைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் இறை சமூகத்திலே கூடி வர இயலாமல் இருந்தாலும் இல்லங்களிலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற பாக்கியத்தை பெற்றமைக்காக நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் உலகமெங்கும் கொள்ளை நோயினுடைய அச்சுறுத்தல்கள் நிறைந்த சூழலிலே எது எப்பொழுது நிகழுமோ என்று சொல்கின்ற அச்சத்தோடும் திகிலோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இச்சூழலிலே நாங்கள் ஒரு மனப்பட்டவர்களாக தம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த கொள்ளை நோயினுடைய தீவிரம் முற்றிலுமாக முடக்கப்படவும் நாங்கள் பாதுகாக்கப்படவும் உம்முடைய கருணையை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ளவும் நாதானீர் அனுகிரகம் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களுடைய திருச்சபையை நிரப்பியிருப்பதற்காகவும் நாங்கள் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்களுக்கும் உம்முடைய கண்கள் காணக்கூடியவைகளாகவும் செவிகள் திறந்திருப்பதற்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் எல்லா திருப்பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருளவும் தம்முடைய மேலான நாமம் இந்த திருப்பணிகளின் வழியாக மாட்சியுற கர்த்தர் உதவி செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். எப்படி ஆதி திருச்சபை விசுவாசிகள் மேல் வீட்டறையிலே ஒன்றுபட்டிருந்த பொழுதும் பரிசுத்தாவியரால் நிரப்பப்பட்டார்களோ, அதே வண்ணமாக நாங்களும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு பலனடைந்து வாழும் சாட்சிகளாக இந்த சமூகத்திலே வாழ ஆண்டவரே நீர் அனுகிரகம் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கருணையின் கரம் ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் நீட்டப்படவும் உம்முடைய நிறைவான பாதுகாப்பினை பெற்றுக்கொள்ளவும் நாதானீர் அனுகிரகம் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் குடும்பங்களிலே வயோதிப பெற்றோர் கனிவோடு பராமரிக்கப்பட கர்த்தர் உதவி செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் கடமைகளை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்றாட கடமைகளை செய்வதற்குரிய பலனையும் பாதுகாப்பையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் குடும்பங்களிலே பொழிந்து கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கின்ற மக்களையும் ஆண்டவர் சந்தித்து விடுவித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே, பலவீனங்களோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் விசேஷமாக பிரார்த்தனை செய்கிறோம். மருத்துவமனைகளிலே தங்களுக்கு சிகிச்சைக்கான படுக்கை வசதிகள் இல்லாதபடிக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் நாளும் பலர் தங்களுடைய இன்னுயிரை இழந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்கள் மீது கருணை கூறும்படியாகவும் உம்முடைய பாதுகாப்பினை பொழிந்தருளும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிராந்தியத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிராந்தியத்தில் எந்த விதமான அச்சுறுத்தல்களும் வராதபடிக்கு, கொள்ளை நோயினுடைய தீவிரங்கள் எழாதபடிக்கு ஆண்டவர் தாமே மட்டுப்படுத்தி உம்முடைய நிறைவான பாதுகாப்பை பொழிந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இதனால் இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் இல்லங்களிலிருந்தும் மருத்துவமனைகளிலிருந்தும் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்ற பொழுதும் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தினால் தம்முடைய பிள்ளைகளை தொட்டு பரிபூர்ணமான சுகத்தை வழங்கியுள்ளபடியாக ஜெபிக்கிறோம். தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள், வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள், பலவிதமான நெருக்கடிகள் நிமித்தமாக சோர்ந்து போய் கிடப்போர் எல்லோரையும் ஆண்டவர் சந்தித்து விடுவித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருந்து நன்மையானவைகளை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்திலும் பிறந்த நாளை காண்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகின்ற ஆண்டவர், பாதைகளினையாய் பொழிகிற ஆண்டவர், உம்முடைய அருளாசியால் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். திருமண நிறைவு நாளை காண்கிறவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அன்புக்குரியவர்களை நினைவு கூறுகிறவர்களையும் ஆண்டவர் சமாதானத்தின் பாதையிலே வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம்.
இந்த தொழுகையிலே ஈடுபட்டிருக்கின்ற திருப்பணி விடையாளர்களாகிய எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் உம்முடைய சட்டைகளின் மறைவிலே மறைத்து ஆசீர்வதித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆலய பணியாளர்களுக்காக, திருச்சபையினுடைய செயற்குழுவிற்காக, பாடகர் குழுவிற்காக, இந்த ஆராதனையை ஒளி பதிவு செய்கின்ற தம்முடையவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் தம்முடைய பிரசன்னத்தினால் கர்த்தர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தீமைகளுக்கும் நீங்களாக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் மன்றாடுகிறோம் எங்கள் தந்தையே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நின்று நிலவுவதாக.